ஹலோ எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கிட்ஸ் வெஜிடபிள்ஸே சாப்பிட மாட்டேன்றேன்னு சொல்கிறாங்களா? இந்த மாதிரி ட்ரை பண்ணி கொடுங்க, செம்மையாக சாப்பிடுவாங்க. இது வந்து வெஜிடபிள் இட்லி தான். நான் இருக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா சாப்பரில் குட்டியாக சாப் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சு ஆயில், உளுத்தப்பருப்பு, கடலைப்பருப்பு எல்லாமே போட்டு வெஜிடபிள்ஸ் போட்டு மஞ்சப்பொடி, உப்பு எல்லாமே போட்டு நல்லா சாட்டை பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அது ஆறுனதுக்கப்புறம் நம்ம இட்லி மாவில் இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆஸ் யூஷுவல் இட்லி வைக்கிற மாதிரியே 12 மினிட்ஸ் வச்சா கரெக்டாக வந்துடும். இதுக்கு சூப்பரான காம்பினேஷன் எங்கள் ஊர் ஸ்டைலில் பண்ணுற பொட்டுக்கடலை சட்னி. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த சட்னிக்கு தேங்காவே தேவையில்லை. ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, ஒரு கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 காஞ்ச மிளகா, 1 பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி, உப்பு, ஒரு கப் பொட்டுக்கடலை எல்லாமே ஒரு மிக்சியில் போட்டு ஃபஸ்ட்டு அடிச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். இது கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் சட்னி. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.